நடிகையின் நகையை வாங்கி மோசடி. சின்னத்திரை துணை இயக்குனர் மீது புகார். பூந்தமல்லி. சின்னத்திரை நடிகை தாமரை செல்வியின் தங்க நகையை வாங்கி மோசடி செய்ததாக சின்னத்திரை துணை இயக்குனர் ஆதி மீது எஸ்ஆர்எம்சி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. வணக்கம், என் பேர் தாமரை செல்வி. இப்போ நான் ஆதின்றவன் பேரில் நான் கேஸ் கொடுத்துருக்கேன். நகை திருட்டு வழக்கில் கொடுத்துருக்கேன். நான் அந்த பையன் யாருன்னா சீரியல் நடிகை ஸ்வேதாவோட வீட்டுக்கார தான் அவன். நான் என்னோட நகையை திருடிட்டு போயிட்டான். நான் கேஸ் கொடுத்துருக்கேன். அடகு வச்சு அவனுக்கு கொடுத்துருந்தேன். பாவம்னு இறக்கப்பட்டு அவன் எனக்கே தெரியாமல் நகையை திருப்பி வித்துட்டு போயிட்டான். அதனால தான் நான் கேஸ் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் எல்லா ஆதாரங்களையும் நான் நிரூபிப்பேன். அவன் 1ஆம் நம்பர் பிராடு. தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் நடந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பிரபலமானவர் தாமரை செல்வி. இவர் தனியார் தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பாகி வரும் சின்னத்திரை தொடர்களில் நடித்து வருகிறார். இந்நிலையில் தாமரை செல்வியின் கணவர் பார்த்தசாரதி எஸ்ஆர்எம்சி போரூர் காவல் நிலையத்தில் சில தினங்களுக்கு முன்பு புகார் ஒன்றை அளித்தார். அதில் பார்த்தசாரதி தெரிவித்துள்ளதாவது: சின்ன திரைத்தொடர்களின் துணை இயக்குனரான ஆதி கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு என் குடும்பத்துக்கு அறிமுகமாகி என் குடும்பத்தில் ஒருவராக பழகி வந்தார். இந்நிலையில் கடந்த ஆண்டு அவசர தேவைக்காக ஆதி என்னிடம் பணம் கேட்டபோது பணம் இல்லாததால் தாமரை செல்வியின் 3 பவுன் தங்க நகைகளை கொடுத்து அடகு வைத்துக் கொள்ளுமாறு கூறினேன். இதை அடுத்து அந்நகைகளை ஐயப்பந்தாங்கல் பகுதியில் உள்ள அடகு கடை ஒன்றில் ஆதி தன் பெயரிலேயே அடகு வைத்து பணத்தை பெற்றுக்கொண்டார். அதன் பிறகு நகைகளை மீட்க சம்பந்தப்பட்ட அடகு கடைக்கு நான் சென்று கேட்டபோது ஆதி அந்த நகையை மீட்டு அதிக தொகைக்கு விற்றுவிட்டது தெரிய வந்தது. இது குறித்து ஆதியை செல்போனில் பலமுறை தொடர்பு கொண்டு கேட்டும் அவர் முறையான பதில் அளிக்கவில்லை. என் நகையை கொடுக்காமல் என்னை ஏமாற்றி வரும் ஆதி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவ்வாறு அப்புகாரில் பார்த்தசாரதி தெரிவித்துள்ளார். இப்புகார் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வரும் எஸ்ஆர்எம்சி போலீசார் விசாரணைக்கு வருமாறு சின்ன திரை தொடர்களின் துணை இயக்குனர் ஆதிக்கு சம்மன் அனுப்பியுள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக சின்ன திரை நடிகை தாமரை செல்வி வெளியிட்டுள்ள காணொளி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இவனை மாதிரி ஒரு ஆளை வெளியில நடமாட விட்டாங்கன்னா இன்னும் நிறைய குடும்பங்களை இவனை மாதிரி ஆளு கண்டிப்பா அழிச்சிருவான். நிறைய பேர் அழிப்பான். ஏன்னா இவனை நான் நம்பி வீட்டுல இருக்க வச்சதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கான் என்னைய. இது மாதிரி யாராவது நம்பாதீங்க, தயவு செய்து நம்பி இவனை உள்ள விடாதீங்க, அவ்வளவுதான். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விசில் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.